இப்போ ரீசெண்டாக தூய்மை பணியாளர்களோட போராட்டம்க்கு அப்புறமா ஒரு தூய்மை பணியாளர் வந்து மழையில் எலக்ட்ரிக் ஷாக்ல வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த உயிரிழப்புக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்காம வெறும் இழப்பீடு தரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. 20 லட்சம் ரூபாய் செக் கொடுத்துருக்காங்க. 2 பிள்ளைகளோட படிப்புக்கு வந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது சரியா? இல்லை, அதாவது அரசாங்கத்தை பொறுத்தவரையும் எப்பவுமே எல்லாத்துக்குமே இழப்பீடுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல. அந்த ஒரு அஜாகிரதையாக இருந்த ஒரு காரணத்துக்காக சம்பந்தப்பட்ட அந்த ஏஐக்கு வந்து காலையில் ஒருவர் தொலைபேசியில் சொல்கிறார், சார் இந்த இடத்துல பழுதடைஞ்சிருக்கு, இது அதாவது இப்போ இந்த மழை பெஞ்ச காலகட்டத்தில் அவர் சொல்லும் போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார், பார்த்துக்குறோம் அப்படின்னு. இப்போது அதிகாரியுடைய அலட்சியம். என்னை பொறுத்தவரையும் நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், அந்த தூய்மை பணியாளர் அந்த அலட்சியமாக இருந்த அந்த சம்மந்தப்பட்ட செயற்பொழியாளர் மீது இதுவரையும் ஒரு விதமான நடவடிக்கை, ஒரு மெமோ கூட கொடுக்கல.